நீ அடம்பிடித்து கேட்டதில் ஜெயிக்கப் போகும் தருணத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த தாயானவள் நான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் நீ என்னிடம் கேட்டுவிட்டுத்தான் உன் முடிவை எடுக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் வாழ்க்கையை பற்றி கவலை எனக்கு கிடையாதா? உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்ற அறிதலும் புரிதலும் எனக்கு கிடையாதா? நிச்சயமாக உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். நீ எப்பொழுதோ நான் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக நான் என்னும் அகங்காரத்தை விட்டுவிட்டு உன் கௌரவத்தை இழந்து என்னிடத்தில் நீ உன் வாழ்க்கையை சமர்ப்பித்தாயோ அன்று முதலே உன் எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான ஆசையும் அருளையும் நான் உனக்கு வழங்கிவிட்டேன். நீ உன் மனதில் இப்பொழுது ஒரு பதைப்பதைப்பை வைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் உயிரினும் மேலானவரை பற்றி நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அவர் எப்படி இருக்கிறாரோ என்ன செய்கிறாரோ என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, அதையெல்லாம் நீ கருத்தில் கொள்ளாதே. அவர்களை பார்க்க வேண்டிய பொறுப்பும் பார்க்க வேண்டிய அக்கறையும் எனக்கல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது. நீ என் செல்ல பிள்ளை என்றால் உன் கூட இருப்பவரும் எனக்கு செல்ல பிள்ளைதானே. அதன் பிறகும் இதற்காக நீ சற்று யோசிக்கிறாய். என் மீது கொண்டுள்ள பொறுமையும் பக்தியும் நீ ஒரு பொழுதும் கைவிட்டு விடாமல் இருந்தாலே போதும். நிச்சயம் அதற்கான பலனை நீ அடையத்தான் போகிறாய். உன் நினைவுகளோடு தான் அவர் இருந்து கொண்டு இருக்கின்றாய். எப்படி எப்பொழுது என்னை பற்றி நீ யோசித்து கொண்டு இருக்கின்றாயோ அதே போல் உன்னை விட்டு பிரிந்தாலும் உன் உயிரினும் மேலான அவர் உன் நினைவுகளோடு தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார். உன்னுடைய இப்பொழுது சூழ்நிலைக்கு அவர்கள் ஒரு காரணமாக இருந்து கொண்டு இருக்கின்றோமே என்று கூட உன் மனம் பதபதைப்புக்கு ஒரு காரணமாக இருந்து கொண்டு இருக்கின்றோமோ என்று கூட அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீ இப்பொழுது ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் உன் மனம் வருத்தம் அடையாதே. இந்த சூழ்நிலையின் கடந்து நீ வெற்றிகரமான பாதைக்கு போகத்தான் போகிறாய். உன் உயிரினும் மேலானவர் உன்னை வந்து பார்க்கத்தான் போகிறார். உன்னிடம் இல்லாததை நினைத்து நீ ஏங்காதே. இருப்பது என்னவென்றோ அதை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு உன் அன்னையானவள் எல்லாவற்றையும் தருவாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. நீ உரிமை இல்லாத இடத்தில் எதுவுமே எதிர்பார்க்காதே. உண்மைக்கு மாறாக பேசுபவர்களிடம் பழக்கம் வைத்து கொள்ளாதே. உண்மைக்கு மாறாக பேசுபவர்கள் உன்னை புறம் தள்ளி பேசுவார்கள். அதனால் அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும்போது கடினமான பாதையிலும் சோகமான நிலையிலும் எடுத்துக்கொண்ட முடிவில் உறுதியாகும் நிலையாகும் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை எப்படி நகர்த்தி கொள்ள வேண்டும் என்று உனக்கு தெரியும். என் தங்கமே, நீ எடுத்துக்கொண்ட முயற்சியில் இருந்து விட்டு விடாமல் உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தருவது இந்த தாய் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் நீ கட்டாயம் புரிந்து கொள்வாய் நமக்காக நம் தாய் இருக்கின்றாள் என்று. மேடு பள்ளத்தில் பயணிப்பதும் ஒருவித சுகம்தான். அதில் நீ நிறைய அனுபவ பாடங்களை கற்று மேலே வரத்தான் போகிறாய். அதில் எந்த மாற்றமும் இல்லை என் கண்ணன். உன் எண்ணங்கள் அனைத்தும் சத்தியமானதாக சாத்தியமானதாக மாற்றுவதற்கு நானே இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். உன் அன்பானவர்கள் உன்னை புரிந்து கொண்டு உன்னிடத்திலே வந்து வரும் காலமும் நேரமும் வந்து விட்டது. உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான நல்லதை தருவதற்கு இந்த அம்மையானவள் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ சற்றும் யோசிக்காதே. உன்னுடைய தரம் தாழ்ந்து யாரிடமும் பழக வேண்டாம். உன் சுயமரியாதை இழந்துதான் அவர்களின் அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதே. அந்த அன்பு நிலையற்றது என்பதை புரிந்து கொண்டால் உன் மனம் தாங்காது அல்லவா? நிலையற்ற அன்பு மீது நீ ஏன் அதிக பாசம் வைத்துவிட்டு பின்பு ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? நான் உன்னை சுற்றி யார் உண்மையாக இருக்கின்றார்கள், யார் உண்மையாக பழகி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து விட்டோமோ என்று நீ நினைத்து கொள்கிறாய். இழப்பதற்கு ஏதுமின்றி நீ ஒரு தவிப்புக்கு உள்ளாகி கொண்டு இருக்கின்றாய். அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் நினைவுகளோடு தான் இருக்கின்றார் என்ற உண்மை தன்மையை புரிய வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நான் உன்னோடு தான் பயணிக்கின்றேன்.
நீ சிறிதளவேனும் மனமருந்திக் கொண்டே இருக்காதே. நிர்ணயிக்கப்பட்ட வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே என்று நீ உன்னை சுற்றி ஒரு அரை வட்டத்தை போட்டு வாழ்ந்து கொண்டிருப்பதனால தான் அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பதற்றங்கள் உன் மனதை ஆட்கொண்டு இருக்கின்றது. உன்னை சுற்றி 1000 பேர் இருந்து கொண்டு இருந்தாலும் உன் மனதிற்குள் உன் மனம் விரும்பும் ஒருவர் உன்னருகில் இருந்தால்தானே உன் வாழ்க்கை நல்லதாக தோன்றும். அப்படி உனக்கான ஒருவரை உன்னிடத்தில் கொண்டு வரும் சேர்க்கும் இந்த பணியை நான் தொடங்கிவிட்டேன். உயர்வை எட்டும் சமயங்களில், அதாவது ஏதோ ஒரு கஷ்டங்கள் என்று சொல்லி வைத்தாற்போல் அங்கு முளைத்து கொண்டே இருக்கின்றது. மன உளைச்சலுக்கு ஆகும் நிலையே நீ அடைந்து கொண்டேதான் இருக்கின்றாய். கலங்காதே. உன் கடினமான பயணத்தில் உன் மன உறுதியின் பயிற்சியும் முன்னருகில் இருக்குமானால் நீ வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. துன்பத்தை எதிர்கொள்ளும் போது புதிய திறனை வளர்த்துக்கொள். ஒவ்வொரு போராட்டமும் மதிப்புமிக்க அனுபவத்தை கற்றுத்தந்து உன் வாழ்வில் முன்னேற வைக்கத்தான் போகிறது. நீ இந்த வாராகியின் துணை கொண்டு முன் வைத்த காலை பின் வைக்காமல் நீ எதிர்கொள்கின்ற அத்தனை விஷயத்திலும் உன் தாயானவள் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவதற்காக வந்திருக்கின்றேன். உன் மனபாரத்தை என்னிடம் இறக்கி வைத்த பிறகு இதற்காக பிள்ளையே யாருமே இல்லையே என்று கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் விதி புரட்டி கொண்டே இருக்கின்றதோ என்று கவலைப்படாதே, கலங்காதே. உன் வாழ்க்கை கடினமானதுதான் என்றாலும் அதை செம்மைப்படுத்தத்தான் இந்த வாராகி தாய் முன்னோடு உன் பாதையில் நான் பயணிக்கின்றேன். பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல வாழ்வில் வரும் துன்பங்களை கண்டு நீ புளித்து போய்விடாதே. உன் மனபாரத்தை என்னிடத்தில் இறக்கி வைத்து விட்டு இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை விஷயத்திலிருந்தும் காப்பாற்ற என் தாய் வராகியே இருக்கையில் உனக்கு ஏது பயம் என்று நினைத்துக்கொள். துயரமும் தூசி போல மாறும் என்பதை நீ உணர்வாய். நல்லது நடக்கும் என்பதில் நான் உறுதியாகும் தெளிவாகும் இருக்கும் போது எதற்காக பிள்ளையை மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? நீ எனது சிந்தனையால் மனம் நிரம்பிக் கொண்டு இருக்கும் போது உன் மனதின் போராட்டத்தை நினைத்து எல்லாம் நீ அலைபாய்ந்து கொண்டு இருக்காதே. உன் போராட்டம் ஓயாமல் அங்கு எதிர்காலம் பற்றிய துயரத்தால் அடிமேல் அடி விழுந்து கொண்டு இருக்கின்றதே. திசை தெரியாமல் வாடிய பயிர் போல் அடுத்தது என்ன செய்ய ஏது செய்ய என்று மனப்பதற்றத்திற்கு ஆட்கொண்டு இருக்கின்றாய். நான் தான் உன்னிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கின்றேனே, உன் மனதிற்கு தெய்வம் நல்ல வழி காட்டும் என்று, தெய்வம் விட்ட வழி நல்வழி என்று வாழ்வில் நினைத்துக்கொள் என்று. உன் மனதில் நீரில் மிதக்கும் கட்டையை போல் லேசாகி போவதை நீ இனி உணரத்தான் போகிறாய். எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தார்களோ உன் நேரத்தை மாற்றிவிட்டு உனக்கான காலத்தை நான் இங்கு தொடர வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையே மாற்றப்போகும் இந்த தருணத்தை நீ உணரத்தான் போகிறாய். எந்த ஒரு நல்லது உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, யாருக்காக உன் போராட்டத்தை முன்னெடுத்து சென்றாயோ அந்த விதத்திலே நீ வெற்றியைத்தான் அடையப் போகிறாய். நீ எதிர்பாராத பெண் ஒருவள் உன் வாழ்க்கைக்குள் வந்து உனக்கு துணையாக மட்டுமல்ல, ஆறுதலாக மட்டுமல்ல, உன் வாழ்க்கையை வழிநடத்தி நீ எந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும், உனக்கான வெற்றி எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்வதற்கான ஒரு நல்ல தருணத்தை உருவாக்க வந்தே விட்டான். நான் தான் உனக்கு உதவி என்று தேவைப்படும் தருணத்தில் யார் மூலமாவது எப்படியாவது உனக்கான வாழ்க்கையை சரி பண்ணி தருவேன் என்று சொன்னேன் அல்லவா? நீ 7 சமுத்திரத்திற்கு அப்பாற்பட்டு அம்மா என்று கதறும்போது என் மனம் அங்கு அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கும். ஏன் தெரியுமா? பரிதவித்து கொண்டு இருக்கும். ஏன் தெரியுமா? ஐயோ, என் பிள்ளைகள் கூப்பிட்டு விட்டார்கள், இனியும் என்னால் நிலை கொண்டு இருக்க முடியாது, இனி அவர்களுக்கானதை செய்ய வேண்டும் என்று. அதனால தான் உனக்கான ஒருவரை நான் ஏற்பாடு செய்து விட்டேன். உனக்காக ஒருவரை நான் தயார்படுத்தி விட்டேன். இனி உன் திட்டங்கள் தெளிவாகவும் புரிதலோடும் தான் நடக்கப் போகிறது. எதை எதிர்பார்த்து என்னிடத்தில் வந்தாயோ, எதை கேட்டு என்னிடத்தில் வந்தாயோ அதை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன்.
நீ மனதில் எதையுமே வைத்து கொள்ளாதே. உன் நிலையை, உனக்கான நிலையை நான் உனக்கே நிரந்தரமாக வைத்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணத்தை எல்லாம் நீ வளர்த்து கொள்ள வேண்டாம். என் தங்கமே, உன் சந்தோஷம் நிலை எதுவென்று நான் உணர்ந்து விட்டுத்தான் அதற்கு ஏற்றவாறு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். நீ செயல்படும் இந்த தருணமானது உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த நிகழ்வை இந்த தாயானவளை நடத்தி தரத்தான் வந்து இருக்கின்றேன். வெற்றிதான். ஓம் வராகி தாயே போற்றி.